தலைவர் அவர்களே, 2015 மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக திராவிட திருநாட்டில் அரசு மாணவர்கள் சங்க தேர்தல்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனால் அதன் பின் ஆட்சிக்கு வந்த மாணவர்களின் மொழி போராட்டத்தை திரைப்படமாக எடுத்து பராசக்தி என்று பறைசாற்றக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசானது மாணவர்கள் சங்க தேர்தலை நெறிப்படுத்தி இன்னும் அதனை நடத்தாமல் இருப்பது ஏன் என்பது என்னுடைய கேள்வியாக உள்ளது. வன்முறையை தடுக்க தவறிய காவல்துறையின் இயலாமையை மறைக்க மாணவர்களின் குரலை இந்த அரசு ஒடுக்குகிறதா என்பது என்னுடைய கேள்வி. சொல்லிக்கிறேன், பராசக்தி படத்துல மாணவர்கள் எழுச்சியாக போராடினது அந்த அரசு இந்தியை திணித்ததால. ஒரு அரசு தன்னுடைய மாணவர்களான உரிமையை விட்டு கொடுக்கும் போது, அது சுயமரியாதை விட்டு கொடுக்கும் போது மாணவர்கள் எழுச்சி பெறுவாங்க, மாணவர்கள் போராடினாங்க. உண்மை. எங்க மாணவர்களை அப்படி வீதிக்கு வர வைத்து அவங்களை போராடி கொள்ற அளவுக்கு சுயமரியாதை விட்டு கொடுக்கல திராவிட நாட்டுடைய ஆட்சி. மாணவர்கள் அரசியல் பேசணும். அனைத்து கல்லூரிகளிலும் தமிழ் மாணவர் மன்றம், இந்திய மாணவர் சங்கம், திராவிட மாணவர் பேரவை, அகில இந்திய மாணவர் பெருமன்றம் போன்ற எண்ணற்ற மாணவர் அமைப்புகள் சுதந்திரத்துடனும் ஜனநாயகத்துடனும் இயங்குவதை அரசு உறுதி கொண்டுதான் இருக்கிறது.